காவாக்கி இஷிகியோட வெசல் இவனோட ஸ்ட்ரென்த் கூட கம்பேர் பண்ணும்பொழுது நருட்டோ அண்ட் சாஸ்கேலாம் ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு காவாக்கி பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. ஆனா புருட்டோ டூ ப்ளூ அட்டாக்ஸ் எப்போ வந்துச்சோ அப்பதிலிருந்தே காவாக்கியோட பொட்டன்ஷியலை கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இஷிகி வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா, அவனோட வெசல் தான் காவாக்கி. ஆனா அவன் இந்த அளவுக்கு பவர் கம்மியா இருக்கிறது ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. இதை தான் நான் ரீசென்ட் சாப்டர்ல கூட சொல்லியிருப்பேன். ஸோ காவாக்கியால இந்த ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம்ல புருட்டோவை விட ஸ்ட்ராங் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ். ஏன்னா 3 இயர்ஸ்ல புருட்டோ கோட விட ஸ்ட்ராங் ஆகி இருக்கான். ஸோ காவாக்கிக்கு டைம்ன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவன் கிட்ட இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்கு. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா எஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காவாக்கியோட ஒரு எபிலிட்டி தான் டைகோகுடன். இந்த டைகோகுடன் டைமென்ஷன்ல டைம் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ காவாக்கி வந்து அந்த டைமென்ஷனல் ட்ரைனிங் எடுத்தான் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட பூமியில ஆயிருக்காது. புருட்டோ 3 இயர்ஸா இவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்கான் அப்படின்னா காவாக்கியாலையும் அதை பண்ண முடியும். அண்ட் அது ரியல் வேர்ல்டு அஃபெக்டே பண்ணாது. அவன் எவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுக்க நினைக்கிறானோ அவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுக்க முடியும். அதனால எர்த்ல வந்து எந்த சேஞ்சஸும் நடக்க போறது கிடையாது. ஸோ காவாக்கி புருட்டோவை விட ஸ்ட்ராங்கா வரலாம்.